அனிமல்ஸோட அனிமல்ஸா வாழும். சிட்டி லைஃப் ஒரு கிராமத்துல போய் வயக்காட்டுல நல்லா கோகனட் ட்ரீ தென்னை மரம் எல்லாம் வச்சுட்டு நிறைய எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கார்ன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, விவசாயம் பண்ணணும், ஃபார்மிங் பண்ணணும். கரெக்ட். ஆஹா ஆஹா ஆஹா, ஒரு விவசாயி பெண். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, நிமிஷிகா வந்து சூப்பரா சமைப்பாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா, பயங்கர ஒரு அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கே. சமைக்க மாட்டீங்களா? டீயே போட தெரியாது எனக்கு. ஏங்க இப்போ அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு சமைக்க தெரியாது, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூப்பு குக்கு டாப்பு குக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ நீங்க வந்து சமைக்கவே மாட்டீங்க, சுத்தமா சமையலே ட்ரை பண்ணது இல்ல? இல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். 10 minutes போட்டிருந்தாங்க. ஆனா நான் அது பண்ணி முடிக்கும் போது 3.5 hours ஆயிடுச்சு. ஓ, இவரை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபுல் டே ஆயிடுவேன். ஃபுல் எவ்ரி டேஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட் டே மாறிடும் நினைக்கிறேன். ஆனா சரி, இப்போ நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னை விட நிக்கே நல்லா குக் பண்ணுவாங்க. நான் நல்லாவா? எனக்கு ஒரு வாரமும் படுற பாடு இருக்கே. ஒருத்தன் வந்து முட்டைமாலான்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்தான். அது தெரியாம நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இப்போ ஒருவேளை இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஒர்க் எல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கல்யாணம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பையன் வருவான், இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு வருவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ என்ன பாதி தான். இப்போ மண்டே டு வெனஸ்டே நான் சமைக்கிறேன், வெனஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீ சமை, சண்டே ஃப்ரீ டே, நம்ம 2 பேருமே வெளியே போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிமிஷம், என்னமோ 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி நான் நார்மலா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மண்டே டு வெனஸ்டே நான் சமைக்கிறேன், வெனஸ்டே அதாவது தேர்ஸ்டேல இருந்து அட்லீஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் நீங்க சமைக்கிறீங்க. இல்ல, வேற யாராவது கூட்டிட்டு வந்து சமைக்க வச்சுக்கலாம். ஃபுல்லாவே பசங்க தான் சமைக்கணும், நீங்க சமைக்கவே மாட்டீங்க, அவ்வளவுதானே. சரி, இருந்தாலும் பண்ண மாட்டேன் இல்லங்க, எனக்கு வராது, செட் ஆக சரி. இப்போ வந்து இப்ப எனக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ வர அந்த குக்குக்கு அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அப்ப நீங்க தான் அம்மா என்னால முடியலம்மா ப்ளீஸ், அதுக்கு தானே ஆன்லைன்ல இருக்கு, முடிஞ்சு அதுக்கு எல்லாம் இருக்குல்ல ரெடியா. சரி, அன்னைக்கு ஆன்லைன்ல ஸ்ட்ரைக், அப்ப என்ன பண்ணுவீங்க? 3மே ஒண்ணா நடக்குது. ஆன்லைன்ல ஸ்ட்ரைக்கு, எங்கேயும் வெளியே போக முடியாது, பந்து, அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, குக்குக்கு உடம்பு சரியில்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப்லெஸ் ஆயிட்டீங்க நீங்க. ஹாஸ்பிடல் போய் ட்ரிப்ஸ் போட்டு படுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி சுடுதண்ணி வைக்க மாட்டேன்டா நான். என்னங்க அதுதான் சொல்றேன், ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் எதுக்குங்க இருக்கணும்? உடம்பு இல்லனால அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுனா ஹாஸ்பிடல் போனா ட்ரிப்ஸ் போடுவாங்க, குளுக்கோஸ். ட்ரிப்ஸ் வந்து நாங்க சாப்பாடா கன்சிடர் பண்ணி, எனர்ஜி தானே கன்வெர்ட் ஆகுது இல்ல. ஆனா இப்படி ஒரு பதில நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. நான் கூட ஏதாவது பிரெட் வாங்கி அது மிச்சம் மீதி இருக்கிற இட்லியை வச்சு இட்லி உப்புமா பண்ணுவாங்கன்னு சூரியவம்ச ரேஞ்சில பார்த்தோம். ஏங்க ட்ரிப்ஸ் ஏத்தி உடம்ப தேத்திக்கலாம் அப்படின்றீங்க. சாப்பாடு என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன ட்ரிப்ஸ், லஞ்ச் என்ன ட்ரிப்ஸ்? இல்ல, நீ உடம்பு சரியில்லாங்க சொன்னல. ஆமா, அப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுனா சாப்பிடாம இருந்து. இல்லம்மா, இப்ப நான் தண்ணி கேக்குறேன். குக் பண்ண மாட்டாங்க, நானும் குக் பண்ண மாட்டாங்க, வர அளவு குக் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைக் ஆன்லைன் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்ல. உனக்கு சீரியஸ் ஆயிடுச்சுனா அப்புறம் ஹாஸ்பிடல் தான் அட்மிட் பண்ணுவோம். கல்யாணம் நாங்க பண்றாங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களே நான் சமைச்சு நீ சாப்பிட்டு ஹாஸ்பிடல் போறதை விட டைரக்டா ஹாஸ்பிடல். சரி, இப்ப நான் இப்படி வரேன், இதெல்லாம் ஓகே ஃபைன். மாமியார் இப்படி எல்லாம் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்கணும். இந்த கணவர் ஓகே ஃபைன், இதை சொன்ன உடனே எல்லாரும் பயந்துடிச்சு பதறி ஓடுவாங்க, பக்கத்து தெருக்கு ஓடிடுவாங்க. சரி, ஆனா இருந்தாலும் மாமியாருக்கு இப்போ வரும், மாமியார் இப்படி எல்லாம் மாமியார் இருந்தா எனக்கு ஓகேப்பா அப்படின்னா என்ன மாதிரி மாமியார்? நமக்கு அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்தா போதும். அந்த கம்ஃபர்டபிலிட்டி வேணும். பையன் விட அம்மா தான் கரெக்டா இருக்கணும். அதாவது அவங்க உங்களுக்கு அடாப்ட் ஆயிடணும். அவங்க வந்து ஒரு 40-50 வருஷமா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் எல்லாம் வந்து இல்ல, 50 வருஷமா அவங்க பையன் வளர்த்திட்டாங்க, அடுத்த வர வருஷம் என்ன வளர்த்துனா போதும். 50 வருஷமா பையன் வளர்த்துறாங்க, அடுத்த வருஷம். அதாவது இந்த ஃபுல் இன்டர்வியூல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற பதில் சொல்லக்கூடிய ஒரே பெண்மணி புனிதா குடும்பத்தில் புனிதா மட்டும்தான். போதுமா? இதுக்கு மேல ஏதாவது கேள்வி இருக்கா? இதுக்கு மேல கேள்வி இல்ல, இவங்களை பார்த்து பதறி அடிச்சுதான் ஓடணும். ஒரு நபர் வேகமாக ஓடினாரே, என்ன ஆயிற்று? புனிதாவை பார்த்த அப்புறம் மனசு தாங்காம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, இப்படி எல்லாம் வாழ்க்கையை நடத்திட்டு போனா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்காக வந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்னன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபேவரட்ஸ் தான் நாங்க கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் எது நிமிஷிகாவோட ஃபேவரட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கேளுங்க. உங்களோட ஃபேவரட் நான் தெரியும். சரி, இல்ல, ஆனா அதை தாண்டி இப்ப வந்து ஒவ்வொரு விஷயம் நான் வந்துட்டு கேட்பேன். உங்களுக்கு ஃபேவரட்டான சாப்பாடு என்னது? ஃபேவரட் சாப்பாடு நிறைய இருக்கு. அப்படியே சந்திரமுகி ஜோதிகா மேம் வந்துட்டு அப்படியே கண்ணை இப்படியே
சிட்டிக்கு பார்த்தா எப்படி வெஜ்ல என்ன ஃபேவரட், நான் வெஜ்ல என்ன favorite? வெஜ் தான் வெஜிடேரியன் ஓ ஓகே ஓகே சரி. அப்ப வெஜிடேரியன்ல என்ன ஃபேவரட்? வெஜிடேரியன்ல பன்னீர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட். பன்னீர் பிரியாணி பின்ன weight ஐயோ, மாதிரி நிறைய இருக்கும். சாப்பிடணும் எனக்கு எது சொல்லணும்னு எனக்கு தெரியல. இல்லங்க நீங்க ஆனா விரும்பி சாப்பிடுவீங்களே, ஃபேவரட் இதுதான்ப்பா ஒண்ணுதான். நான் இது இருந்தா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், வாரம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே எனக்கு இருப்பேன். ஒயிட் சீஸ் பாஸ்தா பிடிக்கும். ஒயிட் சீஸ் பாஸ்தா. பாஸ்தா. பின்ன பன்னீர் பிரியாணி. பன்னீர் பிரியாணி இல்லனா ஒயிட் சீஸ் பாஸ்தா இருந்ததுன்னா நிமிஷிகா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிட பிடிக்கும்னு சொன்னேன். யாரு பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன. சரி ஓகே. ஓகே நிமிஷிகாவுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது? பார்க்க ரொம்ப பிடிக்கும், விளையாடவும் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்கும் பார்க்கிறதுக்கு. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். விளையாடுறதுக்கு பேட்மிண்டன் பிடிக்கும். ஓகே அண்ட் நிமிஷிகாக்கு வந்து ஆனா இந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப க்ளோஸ் அப்படினா யார்? என்னோட ஃப்ரெண்ட் நித்யா, காலேஜ்ல இருந்து. நம்ம நித்யாவா? காலேஜ்ல இருந்து நித்யா. காலேஜ்ல இருந்து தானே, அதுதான் நமக்கு தெரியும். நித்யா தெரியும். இல்ல அவங்க காலேஜ் படிக்கிறப்போ நீங்க வேலைக்கெல்லாம் போய் கல்யாணம் ஆயிடுச்சுல? எனக்கு எங்கங்க கல்யாணம், எனக்கு 26 வயசு தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காருங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, பால்வாடியில படிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் இன்னைக்கு. மெத்தட் ஆக்டிங் என்ன அப்படின்னு வந்துட்டு கத்துக்கலாம் வாங்க. ஓகே இன்னொரு ஃபேவரட்ஸ்க்கு போவோம். ஓகே ரொம்ப ஃபேவரட் சிட்டி அப்படினா என்னது? சிட்டி இந்தியாலக்குள்ள தானே கேக்குறீங்க. காஷி பிடிக்கும், விருந்தாவன் ரொம்ப பிடிக்கும். காஷி பிடிக்குமா? விருந்தாவன். விருந்தாவன் சரி. ஃபேவரட் ஸ்பாட் சொல்லிட்டீங்க. ஃபேவரட் இடம் சென்னையில எது? சென்னையில நான் இப்ப நிறைய போறது மால் மட்டும் தான். அது மட்டும் தான் நான் போயிருக்கு. எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போனோம், இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். உத்தண்டி போகும். உத்தண்டி அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, மச்சியா பெருமாள், அங்க போவேன். அங்கதான். அங்க போயிட்டு அங்க பக்கத்துலயே பீச் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்படியே போயிடலாம். பீச், இந்த கோயில் இதுதான். Okay. இப்படிதான் இருக்கும். எப்படி? ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா வந்து எங்கேயாச்சும் போலாம் நிக்கி, நம்ம வந்து பாண்டிச்சேரி போவோம் அது இல்ல உங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கை. அதே மாதிரி இப்போ புனிதால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா கபிலன் இருக்காரு, வாசு இருக்காரு. வாசுவை தவிர நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள், சன் குடும்பங்கள்ல இந்த குடும்பத்துல இந்த ஹீரோ சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னா யார் உங்களுக்கு பிடிச்சது? யார்? சிங்கப்பெண்ணையில மகேஷ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆமா மகேஷ் நல்லா இருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் பின்ன 3 முடிச்சு சூர்யா. சூர்யாவா? சூர்யா தள்ளாட்டத்துல மட்டும் தானே இருப்பாரு. அதுதான் காமெடியா இருக்கும் ஆக்சுவலி பாக்குறதுக்கு. தள்ளாட்டம் மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கை திண்டாட்டமாவும் தான் இருக்கு. சரி ஓகே. ஆனா வணக்கம் தமிழ்ல இன்னொரு பையன் இருப்பாங்களே, நீ தானே வந்ததுல இருந்து தன்னை தானே செதுக்குற முயற்சியில தான் இருக்காரு. தன்னை தானே செதுக்கியவன். ஓகே ஹீரோஸ் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து வந்து நம்மளுடைய சன் குடும்பங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல வந்து ஹீரோயின்ஸ் யார் ரொம்ப பிடிக்கும்? ஆடுகளம் சத்யா. ஆஹா டெல்னா. டெல்னா. ஆஹா வெரி குட். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். டெல்னா இது உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க தெரியுமான்னு கேளுங்க. யாரதான் பிடிக்காம இருந்திருக்கு? போய் ஒரு அட்ரஸ் கோட் போட்டுட்டு. ஆமா என்னங்க நம்ம பின்கோட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியே ஆகணும். இல்லனா அந்த என்வலப்போ இல்லனா அந்த லெட்டரை யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? கரெக்ட். ஆஹா சைனாவா நீலம் காதல் கடிதம் எழுதி கொடுத்துருவீங்களே. அவ்வளவுதான்.